தாக்கத்துக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா மருந்து கொடுக்குறோம், ஓகே. பட் இடையில குழந்தைகளுக்கு வேற ஏதாச்சும் சிம்டம், ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டைம் மருந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த 6 மாசத்துக்கு இந்த குடற்புழு வரவே வராதானா? இல்ல, வரலாம். குழந்தைகளுக்கு திரும்பியும் இந்த குடற்புழு தாக்கம் இடைப்பட்ட காலத்திலயும் வரலாம். அப்படி வர்றப்போ ஒரு சில சிம்டம்ஸை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். அது தவிர மோஷன்ல நம்ம எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னாலும் அந்த குடற்புழு தாக்கம் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கிளியரா சொல்ல முடியும். ஸோ இடைப்பட்ட டைம்லயும் குழந்தைகளுக்கு சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா திரும்பியும் இந்த குடற்புழு தாக்கத்துக்கான மருந்துகள் திருப்பி தர வேண்டியது இருக்கும். சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, யூஸ்வலி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வெறுங்கால்ல செருப்பு போடாம நடக்கிறப்போ குழந்தைகளுக்கு அந்த கால் வழியா, அந்த கால் தோல் வழியா உள்ள குடற்புழு மூவ் ஆகி நம்மளோட உடம்புக்குள்ள வரும். ஸோ அந்த என்ட்ரி சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரேஷ் மாதிரி நமக்கு கிளியரா தெரியும். பட் இது எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா குடற்புழு அந்த கால் வழியா வர்றது தவிர நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுல இருந்தும் கூட வரலாம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ 2வது சிம்டம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வயிற்றுல குடற்புழுனுடைய அளவு தாக்கம் அதிகமாகிறப்போ வயிறு வலி வரும். கண்டிப்பா வயிறு வலி மட்டும் இல்லாம வயிற்றுப்போக்கு, அதே மாதிரி பசி எடுக்கிறது ரொம்ப மந்தமா இருக்கும். பசி சுத்தமா இல்லாம குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு இருந்த குழந்தை திடீர்னு ஒரு 2 வாரமா சுத்தமா ஒண்ணுமே சாப்பிடுறது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அது குடற்புழுனுடைய அறிகுறியாகவும் இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி குழந்தைங்களுக்கு ரத்த சோகை அப்படிங்கிறது இந்த குடற்புழுனால வரும்.